ஓகே. வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலயே பெரிய வேலை என்னன்னாங்க, காலையில எந்திரிச்சு என்ன டிஃபன் செய்றது, மதியம் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறது, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய வேலை. நைட்டே யோசிச்சு வச்சுட்டோன்னா நம்ம தப்பிச்சோம். இல்லை காலையில் தான் நம்ம முடிவு பண்ண போகிறோன்னா மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியது தான். நான் நைட்டே யோசிச்சு வச்சுட்டேன். அதனால் காலையில் செய்ய எனக்கு ஈஸியாக இருந்தது. என்னென்ன பண்ணேன்னா, வெண்பொங்கல், காய் கூட்டு, புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல், அவ்வளோதாங்க செஞ்சேன். ஸ்கூலுக்கு வந்து அவங்க புளி சாதம் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சேன். இது எல்லோரும் செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி இல்லை. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் சாப்பிட்டதே இல்லாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சேன். ஆனால் அது சிம்பிள் தான். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு காஃபி போட்டுருவோம். காஃபி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அரிசியும் ஒன்றா போட்டு தான் வச்சுட்டேன் ஸ்டவ்வில். சாதம் ஒரு சைடு வச்சுட்டேன். இது ரெண்டும் வேகட்டும் நல்லா. அதுக்காக அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கூட்டுக்கு காய் கட் பண்ணிப்போம். இதில் வந்து நான் என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னா, அவரைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, மொச்சக்காய், பட்டாணி. இல்லை உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதோ உங்களுக்கு பிடிச்ச காய்களை அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மெயினாக மொச்சக்காய் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த கூட்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் காயோடு சேர்த்து ஒன்றா வேக வச்சுருவோம். தனியாக நம்ம வேக வச்சோம்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால் நான் குக்கர்லேயே வச்சிட்டேன். குக்கரில் 2 விசில் விட்டால் போதும். 2 விசில்லே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உடனே அவசரமாக செய்கிறோம்னாக்க குக்கரை டேரெக்டாக தண்ணியில் கொஞ்சம் காட்டினீங்கன்னா அந்த குக்கர் விசில் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருந்தேன். பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு லாஸ்ட்டாக தான் போடணும், சாதம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு. முட்டை வறுவலுக்கு இதில் முட்டை வச்சிடலாம். இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குங்க. இது நான் எதுக்கு இதை வாங்கினோன்ற மாதிரி இது வேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, முட்டையை வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் அதை ஊற்றிட்டு நம்ம பாட்டு சுவிட்ச் போட்டுட்டு வந்துட வேண்டியது தான். அதை மறந்துட வேண்டியது தான். ஆனால் அதுவே வந்து ஆஃப் ஆயிருங்க முட்டை வெந்ததுக்கப்புறம். நம்ம போய் இதே தண்ணியில் நம்ம வேக போட்டோம்னா போய் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு அந்த கவலையே இல்லை. அதே வந்து வெந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் அது ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாதத்தை வடிச்சிடுவோம். சாதம் வெந்துருச்சு. குக்கரை நான் இன்னும் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க டேரெக்டாக காட்டிடுவேன் தண்ணியில். உடனே ரிலீஸ் ஆகிடும் அந்த விசில். ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு 2 விசில் போதும். பாருங்கள் காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இது நான் புளி சாதத்துக்காக தான் வைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிப்போம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தா நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் கொஞ்சம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடலைப்பருப்பு, கடலை தோல் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம். புளி தண்ணி கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொதிக்கிற டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும், சீக்கிரம் செய்ய முடியாது. ஸோ எவ்வளோ திக்காக வச்சுக்கிறீங்களோ புளி தண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சிப்போம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், இது 3ஐயும் அரைச்சிப்போம் நல்லா பேஸ்ட்டாக. இதில் வந்து நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பொடி ஒன்று அரைப்போம் இல்லையா, புளிசாத பொடி, அந்த பொடியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த காயில் வந்து நம்ம அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணிப்போம்.
அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கு வந்து உருளைக்கிழங்க இந்த மாதிரி பஜ்ஜி சீவுற அந்த இதில் வந்து நல்லா சீவி எடுத்துப்போம். நல்லா மெலிசாக வரும். நம்ம கையில் கட் பண்ணால் அந்த அளவுக்கு வராது. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இதில் மசால் கொஞ்சம் போட்டுருவோம். ஒன்றும் மசால் பெருசாலாம் இல்லைங்க. உப்பு, மிளகாத்தூள், ஜஸ்ட் அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சம். எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். ஊறட்டும் அது கொஞ்ச நேரம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த காயை தாளிச்சுப்போம். கூட்டை எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்சோன்னே அதை ஆட் பண்ணிடுவோம் கருவேப்பிலை சேர்த்து. அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி. இந்த வெண்பொங்கலுக்கு ஏற்ற பெஸ்ட் காம்பினேஷன்னா இந்த கூட்டை சொல்லாங்க. இதுக்கு வேறு எதுவும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். நம்ம சாதம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை வந்து புளி சாதத்துக்காக ஆற வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த பொங்கலை தாளிச்சிக்கலாம். இந்த பொங்கலும் வெரி சிம்பிள். வெறும் உப்பு போட்டு பொங்கல் பொங்கி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும்தான் போடுவேன். ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இதில் பெருங்காயமோ இஞ்சியோ கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம பருப்பு போட்டு செய்கிற பொங்கலுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வெறும் ஒயிட் பொங்கல் தான். இதுக்கு இப்படி தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, கோல்டு கலரில். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். இந்த பொங்கல் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பொங்கல். நெக்ஸ்ட் முட்டை வெந்துருச்சு. ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து பொரிச்சு எடுத்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதம், புளி சாதம், நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முட்டை நல்லா உரிச்சாச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நெக்ஸ்ட்டு இந்த முட்டையை வந்து நம்ம பெப்பர் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். 2 முட்டையை கட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃபில் இருக்கும் போதே இதில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிப்போம், உப்பு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கருகுனாப்பில் ஆயிரும். நான் பாருங்கள் உடனே போட்டேன், அதனால் அந்த மசால் வந்து கருகுன மாதிரி ஆகாது. அவ்வளோதான், ஜஸ்ட் இதில் முட்டையை ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கும் முட்டையும் ரெடி ஆகிடும், அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். புளி சாதம் கிளறதுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துப்போம். இது நிறையா இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். வடித்த சாதத்தை இதில் போட்டுருவோம், ஆற வச்ச சாதம். உப்பு கொஞ்சம், உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க உப்பு. அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. மூடி வச்சுடுவோம்.